இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் எசாயா 62 அதிகாரம் 4 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய், ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகிறார். இந்த புதிய நாளை ஆண்டவர் எமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு காலையும் ஆண்டவர் எமக்கு கொடுக்கும் ஒரு பரிசு. நேற்று நடந்த குழப்பங்கள், தோல்விகள், காயங்கள், கவலைகள் அனைத்தையும் நாங்கள் மறந்து இந்த புதிய நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோட மனதுக்குள்ள எடுத்துக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு காலை பொழுதும் அவருடைய வார்த்தையினூடாக நம்மோடு பேசுகிறார். நேற்றைய குழப்பங்கள், குறைகளை மறந்து இந்த புதிய நாளில் ஆண்டவருக்கு நிறைவான காரியங்களை நாங்கள் செய்ய எங்களுடைய மனதை நாங்கள் பக்குவப்படுத்துவோம். எங்களுடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் நாங்கள் இடறி விடலாம். மனித இயல்பே அப்படித்தானே, தவறுகள் செய்யும். ஆனால் அதை திருத்துறதுக்கான நேரம் வரும்போது நாங்கள் அதை திருத்தி கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு நாங்கள் மீண்டும் மீண்டும் அந்த பாவத்துக்குள்ளே போவோமானால் எங்களுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான நிலையை அடையும். ஆண்டவர் அவருடைய வார்த்தையினூடாக அநேக உதாரணங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றியவர்களாக நாங்கள் வாழும்போது அவர் நம்மளுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்க வெளிப்படுத்துவார். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் ஆறுதலானதும் ஒரு அமைதியானதுமான ஒரு நம்பிக்கையை நமக்குள்ள விதைக்கிறது. அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிற நேரங்களில் பல கவலைகளை, பல விஷயங்களை குறித்து நாங்கள் எங்களுடைய மனதுக்குள்ள போட்டு சிந்திச்சு கொண்டு அதை நினைச்சு குழம்பிக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருப்போம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, இப்படியான நீங்கள் தனிமையை உணர்கின்ற நேரத்தில், குழப்பங்களில் வாடி வருந்துகின்ற நேரங்களில் அவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் ஒரு புதிய வெளிச்சத்தை ஏற்படுத்துறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கைவிடப்பட்டவன் இல்லை என்று. ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார். அவர் ஒவ்வொருவரையும் காக்கிற தகப்பனாய் இருக்கிறார். அவருடைய பார்வையில் நாங்கள் மதிப்பும் பெற்றவர்களாய் வாழ்கிறோம். உலகத்தின் பார்வையில் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தாலும் அவருடைய பார்வையில் நாங்கள் மதிப்பு மிக்கவர்களாக இருக்கிறோம். மனுஷங்க மறந்தாலும் ஆண்டவர் எம்மையும் நம்மளோட சூழ்நிலையும் ஒருபோதும் மறப்பது கிடையாது. மனுஷர்கள் விலகினாலும் நாங்கள் அவரை விட்டு தூர போனாலும் அவர் நம்மோடு இருக்கிற தகப்பனாய் இருக்கிறார். நாங்கள் பலவீனங்களையும் குறைகளையும் அறிந்திருந்தும் அவர் நம்மை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். அதனால தான் ஆண்டவர் உன்னை விரும்புகிறேன் என்று இன்றைக்கு இந்த வார்த்தையினூடாக நமக்கு சொல்லுகிறார். இந்த காலை எங்களுடைய மனதில் இருக்கும் எல்லா விதமான தீர்க்க முடியாத குழப்பங்களையும் கவலைகளையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்க. நீங்கள் தனியாக இல்லை. ஆண்டவர் உங்களை மிகவும் ஆழமாக நேசிக்கிறார். உங்களை பெற்றவங்களை விட, உங்களுடைய கணவன் மனைவிகளை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, உங்களுடைய உறவினர்களை விட, நண்பர்களை விட ஆண்டவர் உங்களை அதிகப்படியாக நேசிக்கிறார். நீங்கள் அவங்களோட மனசெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல காயப்படுத்தினாலோ அவங்க உங்களை திருப்பி காயப்படுத்துறதுக்கு ஒரு நிமிடம் கூட ஆகாது. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நீங்கள் அவர் எவ்வளவுதான் நோக செய்தாலும், நீங்கள் அவர் எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் அவர் உங்களை நேசிக்கிற தகப்பனாக இருக்கிறார். அவருக்கு நாங்கள் கொடுத்த அந்த சிலுவை மரணமே அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. நாங்கள் அவருக்கு பரிசாக கொடுத்தது சிலுவை மரணம். ஆனால் அவர் நமக்கு அதனூடாக சிந்திய இரத்தமும் அவருடைய உயிரும் எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களை மீட்டெடுத்தது. அந்த பரிசுத்தமான ஒரு காரியம் அவர் எங்களுக்காக செய்கிறார் என்றால் அவர் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறார் இல்லையா? மனுஷர்களே எடுத்துக்கொள்ளுங்களேன். எங்களுக்கு யாராவது ஒரு ஆக்களை பிடிச்சிட்டுன்னா நாங்கள் அவங்களுக்காக இந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருப்போம்.
ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷர்களுக்கே இப்படி நீங்கள் உங்களுடைய கடைசி கட்டம் வரைக்கும் நீங்கள் போகிறீங்கண்டா, உங்களை படைச்சி உங்களை உருவாக்கி உங்களைய அணுவா உருவா உங்களைய செதுக்கி உங்களை ஒரு முழு மனுஷனாக உருவாக்கி இந்த உலகத்தில் வாழ செய்கிற தகப்பன், உங்களை படைச்சவருக்கு உங்களை பற்றி எவ்வளவு தெரியும். அவர் உங்களை இன்னும் எவ்வளவு அதிகமாக நேசிப்பார். அதனால் நீங்கள் எதையை குறிச்சும் கவலை கொள்ளாதீங்க. ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் கைவிடுவதற்காக எங்களை இந்த உலகத்தில் படைக்கல. அவர் நம்மை நேசிக்கிற தகப்பனா இருக்கிறபடியால் இந்த உண்மையை எங்களுடைய உள்ளத்திலேயே இருத்தி அமைதியையும் மகிழ்ச்சியையும் நாங்கள் முழுமையாக சுவீகரித்து ஆண்டவருக்குள்ளாக வாழ வேண்டும். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, சில நேரங்களில் நான் தனிமையாகவும் கைவிடப்பட்டவளாகவும் உணர்ந்திருக்கிறேன். ஆனால் இன்று உங்களுடைய வார்த்தையின் மூலம் நீங்கள் என்னை நேசிக்கிறீங்க என்றதையும் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீங்க என்றதையும் நினைவுபடுத்தியதற்கு உங்களுக்கு நன்றி அப்பா. உங்களோட அன்பில் நாங்கள் உறுதியாக நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. இந்த நாளை உங்களுடைய சமாதானத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பி வழிநடத்துங்க. ஆமேன்.